கடலூரில் கணவருடனா காதலை கைவிட மறுத்த அக்காவை கொலை செய்த தங்கை. கடலூரில் கணவருடனா காதலை கைவிட மறுத்த 45 வயது பெண்ணை தங்கையே கொலை செய்த சம்பவம் நடந்துள்ளது. கணவரை இழந்த அக்காளுக்கு தங்கையின் கணவர் சிறு சிறு உதவிகளை செய்து வந்தபோது ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று காதலின் வீட்டிற்கு கணவர் சென்றதை மனைவி தனது 17 மற்றும் 15 வயது மகன்களுடன் சென்று அக்காவுடன் தகராறில் ஈடுபட்டு சேலையால் அவரது கழுத்தை இறுக்கிக் கொன்றது தெரியவந்தது. சாமியார் நித்யானந்தாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? பரமஹம்சா நித்யானந்தா என்று அழைக்கப்படும் சாமியார் நித்யானந்தாவின் இயற்பெயர் ராஜசேகரன். 1977 மார்ச் 13 இல் திருவண்ணாமலை பிறந்தார். பல நாடுகளில் கோயில்கள் மற்றும் குருகுலங்கள் ஆசிரமங்கள் நிறுவிய இவர் நித்யானந்தா தியான பீடம் அறக்கட்டளையின் நிறுவனர் ஆவார். இவருக்கு சுமார் 10,000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பெங்களூருவில் பிடதி ஆசிரமம் வைத்திருந்த நித்யானந்தா இறந்துவிட்டதாக வதந்தி பரவியது. நெல்லையில் 20 வயது இளைஞர் கொன்று புதைப்பு 2 பேர் கைது. நெல்லையில் நள்ளிரவு 20 வயது இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவத்தில் சிவா, விஷால் ஆகியோரை கைதாகினார். ஆறுமுகம் என்பவரை கொன்று புதைத்தாக மறுபடி நபர்கள் போலீசுக்கு தகவல் அளித்துவிட்டு தப்பிய நிலை இருவர் சிக்கினார்கள். முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டறிந்து போலீசார் மீட்டனர்.